மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும் துச்சன பிரபாகம் புரண்ட போதும் மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும் துச்சன பிரபாகம் புரண்ட போதும் நெருக்கத்தில் மாத்தியில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் என்னை இந்த நாட்களிலே சாட்சியா நிறுத்தினபடியால் என் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். லாஸ்ட் ஏப்ரல் 29 அன்னைக்கு நான் ஆஸ் யூஷுவல் காலேஜ்க்கு பைக்கில் கிளம்பும்போது நியர் இபி பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால நான் கொஞ்சம் வண்டி ஸ்டாப் பண்ணேன். ஸோ வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டு காலை கீழே வைக்கும்போது அந்த இடத்துல கேபிள்லாம் இது பண்ணி அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அது லூஸாக ஃபில் பண்ணிட்டனால என் காலை வைக்கும்போது அது கால் உள்ளே போயிடுச்சு. ஸோ நான் என் வண்டி என் மேலே விழுந்து நானும் கீழே விழுந்துட்டேன். எனக்கே தெரியாது, என் கையை நான் ஊனிட்டேன். அதனால் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் எல்போ ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. கடந்த 4 வாரமாக என்னால் ஆராதனைக்கு வர முடியல, ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஏசப்பா, அந்த மாத வாக்குத்தத்தின்படி உன்னை நான் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுவேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. இந்த நாளிலே எனக்கு இப்பேற்பட்ட பலவீனம் ஏற்பட்டிருக்குது தகப்பனே, என்னை மன்னித்து எனக்கு நீங்கள் நல்ல சுகத்தை தரணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய பாதத்திலே நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். 3 வீக்ஸில் என்னோடய கைகள் சரியாகும்படியாகும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே நான் ஜீவனுள்ள சாட்சியாக நிற்பதற்கு